கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படுற கேரளாவில் ஏகப்பட்ட கோயில்கள் வந்து இருக்கு. அதுவும் குறிப்பா திருவனந்தபுரம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒன்னு பத்மநாபர் சாமி கோயில், இன்னொன்னு அங்க ரகசிய அறையில கிடைச்ச அந்த புதையல். அதாவது அங்க கிடைச்ச புதையலை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா அங்க இருக்கிற கடவுளை நம்மளால தரிசனம் பண்ண முடியும். இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலுக்கு நம்ம உள்ள போனோம் அப்படின்னு ஒன்னு நம்ம வேஷ்டி துண்டுல தான் போனோம். பெண்களா இருந்தா புடவை, பாவாடை தாவணி இந்த மாதிரியான ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல தான் உள்ள போக முடியும். 100 அடி ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ராஜா கோபுரத்துக்கு கீழே ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா மூலவரா காட்சி தராரு. அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்கக்கூடிய 6 அறையில 5 அறை திறந்து நிறைய புதையல் வந்து கிடைச்சது. 6வது அறை இது வரையும் திறக்கல. இந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல, அதுவும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே ஸ்ரீ மகா கணபதி ஆலயம் சொல்லிட்டு விநாயகருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கு. அங்கேயும் நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணலாம். கல் பகவதி அம்மன் கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது தவிர ரொம்பவே ஃபேமஸான சர்ச்சு, மசூதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவனந்தபுரத்துல இருக்கு. இந்த மாதிரியான சுற்றுலா பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணீங்க.